ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கெமிக்கு என்னங்க பயங்கரமாக கோவம் வருது. சிட்டிக்கு கோவம் வந்துடுது அப்படின்ற மாதிரி தான் கெமி அவங்க கோவம். உங்கள் கோவம் எதன் மேலே வந்துன்னா சாப்பாட்டு மேலே தான் வந்திருக்கு. குக்கிங் டீம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காரக்குழம்புலாம் வச்சாங்க. காரக்குழம்புனாலே காரம் தான். இவங்க அதுக்கு மேலே காரத்தை கொட்டி நேற்றே பயங்கரமாக காரிச்சு குழம்பெல்லாம். அதுவே பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருந்தது நேற்று. சில பேர் என்ன பண்ணாங்க, காரத்துக்கு தயிர் கலந்து சாப்பிட்டாங்க. அரோரெல்லாம் காரது தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போனாங்க. நேற்று சமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் திவ்யாவும் தான். நேற்று வந்த சாப்பாட்டு காருதுன்ற கம்ப்ளைண்ட்டை இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சாப்பாட்டில் காரம் இல்லை, அவங்க வேணும்னே நம்மளை குறை சொல்லி கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நாளைக்கு பாரு நான் சப்புன்னு வைக்கிறேன் பாரு, எதுவும் காரங்கேரம் எதுவும் இருக்காது பாரு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசின்னு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரத்தில் சப்புன்னு இருக்குன்னு பார்த்தா நேற்றே போட்ட காரத்தை விட அதிகமாக இன்னைக்கு போட்டிருக்காங்க. சாண்ட்ராவும் திவ்யாவும் சமையலில் போய் வன்மத்தை காட்டுறாங்களோ என்னமோன்னு தோணுது. கெமிக்கு ஏற்கனவே காரம்னா பிடிக்காது. நேத்தே காரம்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏதோ காரத்துல கொஞ்சம் தயிரை ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணி நேத்தே சாப்பிட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கெமி தயிர் ஊத்தாமலே அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தயிர் இல்லையா இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல சாப்பிட்றாங்களான்னு தெரியல கெமி. பட் இதை கவனிச்ச திவ்யா, நேத்து மட்டும் சாப்பாடு காரமா இருக்குன்னு தயிர் போட சொன்ன நீ இன்னைக்கு மட்டும் நீ எப்படி இந்த காரமான சாப்பாட்டை சாப்பிட்ட? காரம் உனக்கு ஆகாதுன்னா இன்னைக்கும் நீ தயிர் போட்டு தானே சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை திவ்யா அவர்கள் முன்வைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே கெமி அவங்க பயங்கரமா கதறி அழுகுறாங்க. யாரா இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் சில்லறத்தனமா கஞ்சத்தனமா நடந்துக்குன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே மனநிலைமையில தான் நம்ம கெமியை இருந்து கதறி கதறி அழுகுறாங்க. கெமியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எங்கேயும் அவங்க பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஓடி போய் கார்டன் ஏரியாவில் அவங்களுக்கு கதறி அழுகுறாங்க. அதை பார்த்த திவ்யா, என்ன நடந்து போச்சு இப்போ, இதுக்கு போய் இவ்வளோ போய் அழுகுறாங்களே இவங்க, பெரிய சீனை போட்டு கண்டென்ட் கிரியேட் பண்றா அப்படின்னு பேசுறாங்க திவ்யா. திவ்யா பேசுறது பெரிய தவறு. நேத்து வயிறு எரியிற அளவுக்கு காரத்தை போட்டு வச்சுட்டு அது எரியுதுன்னு சொன்னதுக்கு குத்தி காட்டி இப்படி பேசி சாப்பிட வந்த பொண்ணை அளவச்சது உங்களுக்கு தப்பா தெரியலையா? திவ்யாவுக்கு இதெல்லாம் தப்பா தெரிஞ்சா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. நேத்து தயிர் போட்டு சாப்பிட்டாங்க, இன்னைக்கு ஏன் தயிர் போடல அப்படின்ற கேள்வி எல்லாம். ஒருத்தவங்க கார சாப்பாடை சாப்பிட்றாங்கன்னா நேத்து ஒரு மாதிரி இருந்திருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். தயிர் இருந்திருக்காது. தயிர் கேட்க கூச்சப்படுவாங்க சில பேர். சரி இன்னைக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம், இன்னைக்கு பரவாயில்ல நாக்கு கொஞ்சம் காரத்தை தாங்குது அப்படின்ற போக்குல தான் கெமி சாப்பிட்டுருப்பாங்க. திவ்யா கெமியை நேத்து அப்படி சாப்பிட்ட, இன்னைக்கு ஏன் அப்படி சாப்பிடல அப்படின்னு கேட்கறதே தப்பு. கெமி பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல இருக்கிறாங்க, கிரியேட் பண்றதுக்காக சீனை போட்டுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க திவ்யா. ஏற்கனவே கெமி நாமினேஷன்ல இருந்துக்கிறாங்க. அப்பெல்லாம் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. சாப்பாட்டு விஷயத்துல இந்த மாதிரி பண்ணா எல்லாருமே கோவதான் போடுவாங்க. அதனால இது கெமி பண்றது டிராமா கிடையாது, கண்டென்ட் கிடையாது. ஆனா சேனல் பாத்தீங்கன்னா கெமியும் ரம்யா ஜோவையும் காப்பாத்துறதுக்காக அவங்கள சிம்பதியா காட்டி ஒரு ப்ரோமோவை போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கெமி ப்ரோமோலே வந்திருக்க மாட்டாங்க. இது ஒரு சாதாரண மேட்ரு, சாப்பாடு சண்டை தான். இதை போய் ப்ரோமோவா காட்டுறாங்கன்னா விஜய் டிவி அப்ப யாரை காப்பாத்துறதுக்காக இந்த நாடகம்? சோ கெமியை காப்பாத்துறதுக்காக விஜய் டிவி பண்ற சதி வேலைகள்ல இது ஒண்ணுதான். மக்கள் மனசுல சிம்பதியை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அதிகமான ஓட்டுகள் வர வைக்கிறதுக்காக அவங்கள கதறி கதறி அழுவறத ப்ரோமோல காட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாஸ்கெட் பாலை வச்சு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று எடுத்திருந்தாங்க. அதுக்கு ப்ரோமோக்கு உள்ள வந்திருப்பாங்க எல்லாரும். அப்போ கெமி பாத்தீங்கன்னா கரெக்டா போய் பாஸ்கெட் பாலை எடுத்துன்னு போய் போட்டுருவாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா வைரலா போய் கெமிக்கு ஆதரவா பயங்கரமா ஓட்டு எகிரின்னு போயினே இருக்கு. ஓ இதாண்டா நேரம், இப்படி ஒரு கதறி அழுவுற ப்ரோமோ வர போட்டா இன்னும் ஓட்டு அதிகமாகி கெமியை காப்பாத்திடலாம் அப்படின்னு நம்ம விஜய் டிவி டீம்கள்லாம் முடிவு பண்ணி கெமியை காப்பாற்ற போறாங்க. இந்த வாரம் யாரு பலிகடா ஆக போறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரடி மாமா அமித் பார்கவ் தான் இதுக்கு பலிகடா ஆகி அவரை தான் இந்த வாரம் எலிமினேட் பண்ணி தூக்க போறாங்க. கண்டிப்பா டபுள் எலெக்ஷனா இருக்கும். அவர் கூட யார் போறாங்கன்னா ஒன்னு ரம்யா ஜோவா இருக்கலாம், இல்லாட்டி கனியா இருக்கலாம். ரெண்டு பேர்ல யாராவது கண்டிப்பா ஒருத்தவங்க வெளியே போயிடுவாங்க. மக்களே, இந்த வாரம் யாரு போறாங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.